உங்க வீட்ல அதுக்கப்புறம் வந்து கவியை அக்செப்ட் பண்ண தருணம்லாம் இருக்கும்ல? யாருமே என்கிட்ட பேச மாட்டாங்க. ஏன்னா எனக்கு தெரியாது யாரையும். அவங்களும் வந்து ஜெகன் ஒய்ஃப் தானே அப்படின்னு வந்து பேச மாட்டாங்க. எங்கள் வீட்டில் வளர்ந்த முறை வேறு. அங்கே போய் எல்லாம் புதுசாக இருக்குன்னும் போது கொஞ்சம் அந்த பயம்லாம் இருந்தது. இந்த இம்பாக்ட் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு மேம். அதனாலே நான் எங்கேயும் வரமாட்டேன்னு சொல்லிடுவேன். விட்டுலாம் வேணான்னு சொன்னேன். லைஃப் நீங்க கல்யாணம் வேணான்னு சொன்னீங்களா? ஆமாம், அவங்க உங்க 2 பேரும் பார்க்குற கண்ணோட்டம் மாறின ஒரு தருணம் இருக்குல்ல, அது எப்பயிலேருந்து மாறுச்சு நீங்க நினைக்கிறீங்க? நாங்கள் நல்லா வாழ்றத பார்த்துட்ட பிறகு தான் மேம். யூடியூப் ஸ்டார்ட் பண்ண புதுசுல நீங்களே சொல்லியிருப்பீங்க வந்து, ஏன் வந்து இப்போ இட்லி கடை வச்சுருந்தா அதை மட்டும் பார்க்க வேண்டியது, எதுக்கு இவங்க யூடியூப் வராங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட அது பேசுறாங்க. நிறைய மேம் கேலி கிண்டல்லாம் எக்கச்சக்கமா இருக்கு என்னமோ மேம். சொல்றாங்களே, என்ன என்னமோ சொல்றீங்க? சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத சும்மா இதெல்லாம் வந்து உருப்படாது. ரிலேஷன்லயுமே சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு அதுக்கே வந்து ஸோ அந்த தாலி கட்டுற மொமெண்ட் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அழகா வந்தது. யாருமே எங்களை சுற்றி எங்கள் வீட்டு ஆளுங்க யாருமே இல்லை. நான் எங்கள் அண்ணன் கிட்ட நான் அப்படியே வந்துடுவா போயிடலாமா, இவர் இல்லைன்னா இதெல்லாம் நான் எதுவுமே பண்ணியிருக்கவே மாட்டேன்னு இருக்குல்ல, எவ்வளோ இம்பார்ட்டன்ட். இவர் இல்லாமல் நம்ம இருக்க முடியாது. அம்மா அப்பா 2 பேரையும் சேர்த்து வச்ச ஒரு மொத்த உருவமாக நம்ம பார்க்குறோம். ஸோ ஃப்ரெண்டும் இவர் தான், லவ்வரும் இவர் தான், ஹஸ்பண்டும் இவர் தான், அப்பா அம்மா எல்லாமே இவர் தான். யார் கவலையில் இருந்தாலும் சரி, கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, கூட போய் ஒருத்தர் நின்று நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன், உன்னை எதுவுமே ஃபீல் பண்ணாத, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு நம்ம அவங்க கூட நின்னாலே அவங்க செய்ய வேண்டியதும் செஞ்சுருவாங்க, எக்ஸ்ட்ராவே செய்வாங்க. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. MCR Pure Cotton Club, formals and casual shirts. பன்னீர்னா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். நீங்க பல இயர்ஸ் வெயிட் பண்ண ஒரு தருணம் வந்து ஆக்சுவலி அந்த கல்யாண நாள் அந்த டைம் தானே. ஸோ அந்த தாலி கட்டுற மொமெண்ட் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அழகா வந்தது. யாருமே எங்களை சுற்றி எங்கள் வீட்டு ஆளுங்க யாருமே இல்லை. உங்க வீட்டாளுங்க இல்லையா? இருந்தாங்க. சுற்றி இருக்கும்போது மாப்பிள்ளை வீட்டு சைடு தானே இருப்பாங்க. ஓகே ஓகே. உட்காரும்போது அந்த டைம்ல சுற்றி பார்க்க நம்மளுக்கு தெரிஞ்சவங்க யாருமே இல்லையா, இவர் மட்டும் தான் தெரிஞ்சவராக இருந்தார். இவனா அப்போ சிரிக்க கூட இல்லை. அப்படியே அந்த ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருந்தது. எனக்கு ஒரே நான் எங்கள் அண்ணன் கிட்ட நான் அப்படியே வந்துடுவா போயிடலாமா அப்படியே எங்கள் அண்ணன் சொன்னாங்க, ஒன்றும் இல்லை, பக்கத்தில் தாங்க. ஆனால் வீடு எவ்வளோ டிஸ்டன்ஸ் உங்க 2 பேர் வீடும்? நம்ம வீடு ஒரு 2 கிலோமீட்டர், 2.5 அவ்வளோதான், பக்கம் தான். இருந்தாலும் ஒரு பயம் இருக்கும்ல. அப்புறம் சொன்னாங்க, ஒன்றும் இல்லை, பக்கத்தில் தானே போகிற, ஏதாவதுனா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு போனோம். அங்கே போனோடனே எனக்கு புதுசாக எதுவும் வீட்டுக்கு போன மாதிரிலாம் இல்லை, நார்மலாக தான் இருந்தது. அதனால எனக்கு எதுவும் பெருசாக கஷ்டம்னு இல்லை. என்ன யார்ட்டையும் நான் சரியாக பேச முடியல என்னால். புதுசாக இருக்காங்க, என்ன பேசுறது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எங்கள் வீட்டில் வளர்ந்த முறை வேறு. அங்கே போய் எல்லாம் புதுசாக இருக்குன்னும் போது கொஞ்சம் அந்த பயம்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் நாளடைவில் குழந்தை வந்து இது பண்ணும்போது எல்லாமே மாறிடுச்சு. ஏன்னா இவங்களை வந்து ஸ்டார்டிங் நோ சொல்லிட்டே இருந்தாங்கல்ல, உங்க வீட்ல அதுக்கப்புறம் வந்து கவியை அக்செப்ட் பண்ண தருணம்லாம் இருக்கும்ல, மருமகளை அக்செப்ட் பண்ணது, பேசின விஷயங்கள். என்னதான் ஒரு விஷயத்துக்காக ஒதுக்கினாலும் பட் நம்ம செயல் ஒரு மனுஷன் வந்து இப்போ அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, எப்படி பேசுறாங்க, என்ன ஒர்க் பண்றாங்க, அவங்க நம்மளை எப்படி ட்ரீட் பண்றாங்க அப்படின்ற அந்த ஒரு பாட்டு, அதில் இவங்க வந்து எல்லாத்துலேயுமே என்ன நம்ம குடும்பம் அவ்வளோதான் அப்படின்னு தான். எங்கள் அக்கா கிட்டே இருக்கட்டும், 2 அக்கா இருக்காங்க, மாமா, அவங்க மாமா, அவங்களுக்கு இப்போ எங்கள் வீட்டில் எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்களோ அதே போல் எங்கள் மாமா 2 மாமாவும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. என் தங்கச்சி அப்படி சொல்லுவாங்க, இவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. வெளியிருந்து வந்தவங்க தான் என் தங்கச்சி, நான் பார்த்துக்கிறேன் அப்படி தான் சொல்லுவாங்க. கவிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல இவங்க நடந்துக்கிற அந்த முறை தான் நம்ம அப்படியே அதை அப்படியே கடந்து க்ளோஸ் ஆகிட்டோம். அது இப்போ அந்த மாதிரி இருக்கலாம், ஒரு சின்ன ஓரத்தில் அவங்களுக்கு தோணலாம், நான் பார்த்து என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கோன்ட்டு. பட் வந்து அவங்களால என்னை வேணான்னு சொல்கிறதுக்கு எந்த காரணமும் கிடைக்கல. எல்லாமே இருக்குது அப்படின்னும் போது அவங்களுக்கு எந்த காரணமும் கிடைக்கல. அதே மாதிரி அன்னைக்கு வந்து அவங்கக்கிட்ட சொன்னவங்க எல்லாருமே வந்து அவங்க ஃபேமிலி எப்படி இருக்குன்னு இவங்க பார்க்குறாங்கல்ல. ஸோ நம்ம ஃபேமிலி நம்ம ஒன்றா இருக்கும்னு நினைக்கும் போது அவங்களுக்கு அது ஓகே அப்படின்னு தோண ஆரம்பிச்சிது. உங்களுக்கு ஒரு மொமெண்ட் இருந்திருக்குல்ல, இதெல்லாம் சொல்லி வேணான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணாங்க இவங்கள, பட் வந்து இப்போ பாருங்க அந்த பர்சன்ஸே இப்படி வந்து பேசுறாங்க என் ஒய்ஃப் கிட்டலாம் இருந்திருக்குல்ல அப்படின்னா நிறைய ஹிஸ்ட்ரி இருக்கு மேம். அது சொல்லுங்க ப்ளீஸ். இப்போது எங்கேயாவது மேரேஜ் போகிறேன்னு வச்சுக்கோங்க, நான் மட்டும் தான் தனியாக இருப்பேன், யாருமே என்கிட்ட பேச மாட்டாங்க. ஏன்னா எனக்கு தெரியாது யாரையும். அவங்களும் வந்து ஜெகன் ஒய்ஃப் தானே அப்படின்னு வந்து பேச மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன வெறுப்பு இருக்குன்னு எனக்கு நம்மளுக்கு தெரியாது. நானும் வந்து சிரிப்பேன், அவங்க சிரிக்க கூட மாட்டாங்க. போய் அமைதியாக ஓரமாக உட்காந்துட்டு அப்படியே வந்துடுறது.
அப்படிதான் இந்த இருந்துட்டு இருந்தது. இம்பாக்ட் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு மேம். அதனாலே நான் எங்கேயும் வரமாட்டேன்னு சொல்லிடுவேன். கல்யாணம் ஆன புதுசுல இருந்து ஸ்டார்டிங் பீரியட் சொல்லி யூடியூப் ஆரம்பிக்கிற வரைக்கும் யூடியூப் பிஃபோராகவே அப்படியா? அப்போ எனக்கு வந்து கஷ்டமா இருந்தது மேம். என்னடா இது, நம்ம எந்த இடத்துல நம்ம வந்து விழுறோமோ அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் இருந்துக்கணுன்றது என்னோட இது. அப்போ வந்து நானும் ஏதோ ட்ரை பண்ணேன். நான் அதான் சொல்லியிருந்தேன், நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே ஏதாவது ஒர்க்கு ஆல்மோஸ்ட் நான் பிஸியாக இருக்கணும் மேம். அப்படின்னா என்னோட நம்மள கொஞ்சம் எங்கேஜா வச்சிருக்கோம். நான் என்னை பொறுத்து தனியாகவே நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து சரி யூடியூப் ஆரம்பிச்சு இவங்களே நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம், இவங்க டேலண்ட் இவங்களுக்குன்னு இருக்குல்லவா, அந்த திறமை நம்ம வெளியே கொண்டு வரலான்ட்டு நாங்களும் ஏதோ ட்ரை பண்ணோம். ஏதோ ட்ரை பண்ணேன், ஆனால் எதுவுமே ஒர்க் ஆகலை. கடைசியில் நான் ட்ரை பண்ணேன் இண்டிவிஜுவலாக. ஆனால் இவங்கள வச்சு என் குழந்தைய வச்சு நான் ஃபஸ்ட்டு டைம் ஒரு மேக்கப் இவங்க ஓரளவுக்கு போடுவாங்க. அது நல்லா போடுவாங்க, ஓரளவுக்கு ஓகேங்க, சூப்பராக போடுவாங்க. நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்லாம் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அது போதும், அந்த மேக்கப் போதும் எங்களுக்கு. அந்த மாதிரி இவங்களுக்கு என்ன தெரியும் அதோட கரெக்டு தான். நம்மளுக்கு மேக்கப் போட தெரியாது, நான் போடுறேன். குழந்தைக்கு போட்டாங்க மேம். அந்த குழந்தை வீடியோ நான் யூடியூப்ல போட ஆரம்பிச்சேன். அது நல்லா வியூஸ் நல்லா போக ஆரம்பிச்சது. அது ஜஸ்ட் ஒரு ஞாபகார்த்தம், எப்போ வேணாலும் பார்த்துக்கலான்ற அந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்காக தான் நாங்கள் போட்டது. ஆனால் அது நல்லா இருந்ததுன்னு ஒன்று வியூஸ் நல்லா போச்சு. அடுத்தடுத்து அப்படியே கண்டினியூ அதில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தேன் மேம். அப்புறம் அவங்க திறமைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளே வெளிக்கொண்டு வருவோம் சொல்லிட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ண நல்லாவே ஸ்டார்டிங்லேயே எனக்கு நல்லா ரெஸ்பான்ஸ் இருந்தது. இந்த வீட்டில் ரொட்டீன் லைஃப்லாம் வந்து நல்லா இன்றைக்கும் நம்ம யூடியூப்பில் ஒரு ரொட்டீன் லைஃப் அப்படின்னா இவங்க நேம் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. என்னை பொறுத்தவரையுமே நான் எல்லாரும் காமனாக சொல்கிறேன். ரொட்டீனோட நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதே ஃபஸ்ட்டு நாங்கள் தான். ஆமாம், ரொட்டீன் லைஃப் நிறைய வந்து. பட் ஆனால் அப்போது ஸ்டார்ட் பண்ணும்போது நாங்கள் வெளியிலலாம் ட்ரை பண்ணோம், எதுவுமே கிளிக் ஆகலை. வியூஸ் போல் கிளிக் ஆகலை. ஏதோ ஃபுட் ரிவ்யூ ட்ரை பண்ணோம். என்னெல்லாம் ட்ரை பண்ணீங்க ஸ்டார்டிங்ல? ஃபுட்டு வெளியில் போய் சாப்பிட்டு அது சும்மா பண்ணலாம், அந்த கடைக்கு போனோம், இங்கே நல்லா இருந்தது, இல்லை வாங்க போகலாம், எவ்வளோ ப்ரைஸ் என்ன, டைம் பாஸ் மாதிரி ஆரம்பித்தோம். ஆனால் பட் வந்து அப்புறம் தெரிஞ்சுது இதெல்லாம் வேலைக்கு ஆகல. நம்ம வேலை நம்ம என்ன செய்யறோமோ அதை எடுத்து போடுவோம். அதுக்கு டைம் ஒதுக்கி இப்போ நானும் ஆஃபீஸ் லீவ் போடணும், அந்த டைம் போனோம். எதுவுமே இன்கம் அதுதான். இந்த இன்கம் போகிறேன்னா இப்போ நான் கடைக்கு போகிறேன்னா, இல்லையா ஒரு தீம் பார்க் போகிறோமா, இல்லை ஒரு மூவி ஷாப்பிங் மால் போகிறோமா, அப்படி தான் போயிருந்தது ஸ்டார்டிங்கில். ஆனால் அந்தளவுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. அதுக்கப்புறம் யோசித்தோம், சரி நம்மக்கிட்டே இருக்கிற வேலை. ஏன்னா இப்போ இவங்க வந்து காலையில் டிஃபன் கடை அம்மாவை மட்டும்தான், அம்மாவும் இவங்க மர்ஜ் ஆகிட்டாங்க 2 பேரும். இவங்க ஒரு பார்ட் ஆஃப் ஒர்க்குனா அவங்க ஒரு பார்ட் ஆஃப் ஒர்க்கு. இவங்க காலையில் இருந்து அம்மா கூட ஒர்க் பண்ணி டிஃபன் கடையில் இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவங்க ரெடி ஆகி இந்த மாதிரி இவ்வளோ வெளில வரதுக்கு 11 ஆகிடும். 11 மணிக்கு நான் நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்து அந்த 2 ஹவர் 9 மணிக்கு வந்து 2 ஹவர் தூங்கிடுவேன். நல்லா 11 மணிக்கு மேலே நம்ம 2 பேரும் என்ன பிளான், 9 மணிக்கு நான் வந்துட்டு 2 ஹவர் தூங்கிடுவேன். இவங்க 11 மணிக்கு ரெடி ஆகிடுவாங்க. நான் இருந்து சரி எங்கே போகலாம். அதுக்கப்புறம் தான் நாங்கள் பிளான் பண்ணி வீடியோ எடுக்க ஆரம்பித்தோம். அப்போது இந்த மார்னிங் டைம் எல்லாமே இவங்களோட ஒர்க்கு எல்லாம் சரி போட்டு பார்க்கலாம், ரொட்டீன் போகலாம். ஏன்னா குழந்தைங்க கிளப்புறது, அவங்க அனுப்புறது, இதுவே ஒரு பெரிய விஷயம் தான் ஒரு வீட்டில் பேலன்ஸ் பண்ணுறது. நம்ம அதை போடலான்னு சொல்லிட்டு நம்ம அதை ஷூட் பண்ண ஆரம்பிச்சு வாய்ஸ் ஓவர் கொடுத்து அப்படியே போட்டோம். அப்படியே ஒரு பிக்கப் ஆச்சு. இப்போ அப்படியே நீ குழந்தைங்க போட்டு வியூஸ் போட்டு இப்போ அப்படியே அப்புறம் தான் தெரிஞ்சுது எவ்வளோ பேர் அதில் இருக்காங்க. எல்லாருமே அதை யோசிச்சுட்டு இருக்காங்க, நம்ம இந்த வேலைலாம் செய்கிறோம், அதை யார் பார்க்குறா, அதை மதிக்கவே மாட்டுறாங்க. நம்ம செய்கிற வேலையை அவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறோம், வேலைக்கு போயிட்டு வந்துட்டு டயர்டாக இருக்கேன்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன டயர்டாக இருக்கிறது யார் பார்க்குறது அப்படின்னு ஒரு அது வீடியோவில் கரெக்ட் தான் அந்த கொஸ்டின் எனக்குமே தோண ஆரம்பிச்சிது. சரி இதுதான் வேலை, இதை பார்க்கலாம், இதை செஞ்சால் மட்டும் கஷ்டம் வராதா, இதை செய்கிறதுனால தான் அங்கே அவங்க நிம்மதியாக வேலைக்கு போயிட்டு வராங்க. ஸோ அதை நம்ம பண்ணுவோமே. நான் எல்லா வீடியோலையுமே அதான் சொல்வேன், பெண்கள் வந்து எல்லாத்துலேயும் சாதிக்கிறாங்க தான், வீட்டு வேலை செய்கிறது ஒரு சாதனை தான், அதை ஒரு பொறுப்பாக யாராலையும் செய்ய முடியாதுல்ல. ஸோ அது வந்து நான் செய்கிறேன், அப்போ எனக்கு அது பெருமை தான். இது யாரும் அவார்டு கொடுக்கணும் எனக்கு அவசியம் இல்லை. எனக்கு தெரியும் நான் செய்கிற வேலை எனக்கு நல்லா இருக்குது, நான் பெரிய விஷயந்தான். அது குழந்தைங்கள பொறுப்பாக பார்த்துக்கிறதும் பெரிய விஷயந்தான். நிறைய பேர் எங்கள் சேனலில் பார்க்குறவங்க சொல்கிறாங்க, உங்கள் வீடியோவை பார்த்தா நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், ஏன்னா உங்கள் வீடியோவில் எந்த தப்பான விஷயமும் இருக்காது, குழந்தைங்க வந்து கெட்டு போகிற மாதிரி எதுவும் இருக்காது, ஏதோ ஒரு நல்ல விஷயம் இருக்கும்னுவாங்க. அதில் நாங்கள் ரொம்ப கவனமாக இருப்போம். நம்ம வீடியோவை பார்க்குறவங்க யாரும் வந்து இதுனா இது சரியில்லையே, நம்ம குழந்தைங்க பார்த்தா அப்படின்னு சொல்லக்கூடாதுன்றதுல நாங்கள் தெளிவாக இருப்போம். நாங்கள் எந்த கண்டென்ட் போட்டாலுமே அதில் வந்து ஒன்று கற்றுக்கிற மாதிரி இருக்கும், இல்லை ஒரு நல்ல விஷயம் இருக்கும், அதில் எந்த ஒரு தப்பான விஷயத்தையும் இருக்கக்கூடாது. நிறைய பேர் என்கிட்ட நேரில் வந்து பேசும்போது அழுதுருக்காங்க, நீங்கள் பேசுறது நல்லா உண்மை, எனக்கு அப்படியே பொருந்துச்சு, நீங்கள் நிறைய தடவை சொல்லும் போது என்ன தான் கோவம் இருந்தாலும் விட்டு கொடுங்கன்னு சொல்லி தான் நான் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு என் ஹஸ்பண்டை வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பாமே இருந்தேன். ஆனால் நான் இப்போ நல்லா இருக்கோம். அதெல்லாம் கேட்கும்போது இதுதானே பெரிய விஷயம். யாரோ பெரிய பெரிய ஆக்டர்லாம் சொல்லாததை நம்ம சொல்லியே அவங்க மாற போகிறாங்கன்னு நினச்சோம். ஆனால் சாதாரணமாக எங்கேயோ ஒரு ஓரத்தில் பேசினதை அவங்களுக்கு போய் கேட்டிருக்கே, அது போதும் நம்மளுக்கு, இதுதான் ஒரு பெரிய விஷயம். அப்படி தான் இருந்தது. அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம்.
நிறைய பண்ண ஆரம்பித்தோம். இனிமேல் பண்ணுறதெல்லாம் இப்படி தான் இருக்கணும், எந்த ஒரு விஷயமும் மாறக்கூடாதுன்ட்டு. லைஃப்ல வந்து நம்மள இப்படி பார்த்தவங்க இப்ப நம்மளோட பார்வையா இருக்கட்டும், உங்களை பார்க்குற கண்ணோட்டம், உங்க 2 பேரும் பார்க்குற கண்ணோட்டம் மாறின ஒரு தருணம் இருக்குல்ல, அது எப்பயிலேருந்து மாறுச்சு நீங்க நினைக்கிறீங்க? நாங்கள் நல்லா வாழ்கிறத பார்த்துட்ட பிறகு தான் மேம். நாங்கள் நல்லா வாழ்கிறத பார்த்துட்ட பிறகு ப்ளஸ் வந்து இப்போது அவங்க வீட்லேயுமே நடக்கும், எல்லார் வீட்லேயுமே பிரச்சனைகள் இருக்கும். யார் வீட்லேயும் வந்து பிரச்சனை இல்லாமலாம் இருக்காது. அதுக்கு என் வீட்டில் நல்லா இருப்போம் அப்படிலாம் வெளியே வேணால் சொல்லிக்கலாம், உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும்ல. ஆனால் எங்கள் வீட்டில் நடக்கிறது என்னன்னு எல்லாருக்குமே தெரியுது. நாங்கள் சண்டை போடுறோமா இல்லை பேசுகிறோமா என்ன எல்லாமே தெரிஞ்சுது. அவங்களுக்கு வந்து அந்த ஒரு விஷயம் புரிஞ்சுது. இவன் வந்து அந்த வீட்டை நான் வந்து என் மாமியார், எங்கள் நாத்தனார் வீட்டுக்காரங்க, நாத்தனார் பசங்க எல்லாருக்கிட்டையுமே நல்லா பேசுவோம். எல்லாருமே ஒன்றா தான், எங்கே போனாலும் ஒன்றா தான் போகிறோம். ஸோ வந்து இதெல்லாம் அவங்க பார்க்குறாங்க. ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்கிற வாழ்க்கை வந்து என்றைக்குமே கெட்டு போயிடாது. நம்ம அவங்களுக்கு நல்லது பண்ணால் எனக்கு கெடுதல்லாம் வரப்போகிறது இல்லை. நான் வந்து நல்லது தான் பண்ணுறேன், எனக்கு என் மனசுக்கு தெரியும். அவங்க அந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லும் போதே நான் சொன்னேன், விட்டுடலாம் வேணான்னு சொன்னேன். ஆனால் அது எனக்கு தப்போன்னு எனக்கு தோணுச்சு. ஐயோ அப்படி பண்ணியிருந்தா இந்த மாதிரி ஒரு லைஃப் நம்மளுக்கு கிடைச்சிருக்காது. லைஃப் நீங்க கல்யாணம் வேணான்னு சொன்னீங்களா? ஆமாம், அவங்க என்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து இன்விடேஷன் தூக்கி அடிச்சிட்டாங்க, ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னு சொல்லும் போது தயவு செய்து வேணாம். எனக்கு நான் சொல்லும் போதெல்லாம் அதுதான் சொன்னேன், இவ்வளவு பேரை நம்ம எதிர்த்துக்கிட்டு ஏன் பண்ணணும்? ஏன்னா என் ஒரு ஆளால அவங்க ஃபேமிலி மொத்த பேரும் பேசாம இருக்காங்க. அது வந்து எனக்கு அதை என்னால ஏத்துக்க முடியல. இது ரொம்ப தப்பா இருக்கு. நாளைக்கு ஏதாவது சின்ன பிரச்சனைனா கூட மொத்தமா என் மேல திரும்பிடும், வேணான்னு சொல்லிட்டேன். ஆனா அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. ஒருவேளை வந்து உங்க லைஃப்ல வந்து கவி இல்லாம வேற ஒரு பேரை கல்யாணம் பண்ணிருக்க வாய்ப்பு இருந்திருக்கா? நடந்திருக்குமா? அது நடந்திருக்கும். கல்யாணம்லாம் வேற ஒருத்தர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்படி ஒரு லைஃப் இருந்திருக்குமா, நிம்மதியாக நாங்கள் வாழ்ந்துருப்போமான்னு கேட்டால் அது கிடையாது மேம். அப்படி வந்து கொஸ்டின் மார்க் கூட கிடையாது. அப்படி வந்து பண்ணியிருக்க இப்படி எப்படி இருந்திருக்குமே தெரியாது வாழ்க்கை. நானும் நம்ம இப்போ எதிர்பார்க்குற போல இன்றைக்குமே சரி மேம். நான் டே 1லேருந்து சொல்கிறேன். நான் டே 1 5 years பேக், நான் இப்போ இல்லை, மேரேஜ் ஆகி நான் இப்போ 10 வருஷம் ஆயிடுச்சு, 15 years வச்சுங்க. 15 years பேக்கில் நான் எப்படி அவங்ககிட்ட பேசுகிறனோ, எப்படி பழகிறனோ, நான் இன்றைக்கி அதாவது ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கான்னு கேளுங்க. சேம் அதே தான் மேம். நாங்கள் அது அந்த அந்த ஒரு பாண்டிங்கை வெளில போனால் இங்கே சாப்பிடலாம், அந்த ஒரு ரிலேட்டடாகவே அது பேசுகிறதே ஒரு ஃபன்னாக ரிலேட்டடாக தான் பேசுவேன். உனக்கு இது பிடிக்கும், நீ சாப்பிட்ரு. நான் அது வந்து இன்னும் நீ வா போ. இப்போ மேரேஜ் ஆஃப்டர் வேறு மாதிரி சேஞ்ச் ஆகுது. லவ் பண்ணும்போது ஒரு ஃபேஸு, மேரேஜ் பண்ணும்போது ஒரு ஃபேஸு, அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் இது வரையும் எல்லாரும் சொல்லுவாங்களா கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணிட்டு இப்படி எல்லாம் பேசினாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படிலாம் கிடையாது. எதுவுமே கிடையாது மேம். இன்னைக்கு வரையும் அதான் சொன்னேன், அன்னைக்கு என்ன எப்படி பேசி எப்படி ஜாலியா இருந்தோமோ சேம் தான் மேம். இன்னைக்கும் அது நாங்க வந்து ஓகே நான் ஆசைப்பட்டேன், கல்யாணம் பண்ணிட்டேன், அவ்வளவுதான், நான் என் பாட்டு வேலைக்கு போறேன். என்னோட இயல்பை தான் நாங்க வந்து அப்பவும் காமிச்சோம், இப்பவும் காமிச்சிட்டு இருக்கோம். ஸோ வந்து அது எங்களுக்கு நல்லா ஒத்து போச்சு. எதுவாக இருந்தாலும் பேசியே தீர்த்துக்கலாம், எதுவுமே சண்டையே வேண்டாம். ஒருத்தர் வாழ்றத வாழ்க்கையை பொறுத்து தான் மேம் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க வந்து முடிவு எடுக்கிறாங்க. இந்த இப்போ நான் சொன்னல இன்விடேஷன் மேட்டரில் இதை நான் தெளிவாக அந்த இடத்துல புரிஞ்சுக்கிட்டே அதுதான் நம்ம வாழ்கிறத பொறுத்து தான் அவங்க வந்து நம்மளை வந்து டிசைட் பண்ணுறாங்க. இதே அவங்க நோட்டீஸ் வீக் அடிச்சது நாங்கள் 2 பேரும் மாறி மாறி அடிச்சுக்கினேன், அவங்க வீட்டில் இருந்துக்கினேன், நான் என் வீட்டில் இருந்துக்கினேன் அப்படின்னு நான் அன்றைக்கே சொன்னல, நான் அப்போவே சொன்னேன் அப்படின்னு சொல்லி. இது வந்து நம்ம வாழ்ற வாழ்க்கையும் நம்ம நம்ம சொல்லி புரிய வைக்கவே முடியாது. அந்த டைம்ல அவங்க கிட்ட நம்மளால என்னதான் ஆர்கியூ பண்ணி என்னதான் காலில் விழுந்து கதறினாலுமே அது ஒர்க் ஆகாது. நம்ம வாழ்றோம், நம்ம வாழணும், நம்ம அதுக்கு என்ன தேவை, நீ என்ன பண்ணணும், அதுக்கு என்ன நீ பண்ற. எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க, என்னெல்லாம் வந்து ஏன்னா ஒரு ரிஸ்க் எடுத்து ஒரு கல்யாணம் பண்ணிருக்கீங்கன்றப்போ அவங்கள நல்லா பாத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து அம்மா பாத்துக்கணும், உங்களுக்கு சிஸ்டர் இருக்காங்க, இவங்க எல்லாரையும் பாத்துக்கணும், ப்ரெஷர் ஒன்று இருந்திருக்கும். ஆமா மேம், ப்ரெஷர் இருந்தது மேம். இப்போ வந்து நம்ம மேரேஜ் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டோம், இவங்க வந்து தனிமையா இருக்கா போல எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அப்படி இருக்கும்போது ஆனா இருந்தாலும் எங்க அம்மா சப்போர்ட் இருக்கு எனக்கு அம்மா இருக்கும்போது எனக்கு வேற எதுவும் பிரச்சனை கிடையாது மேம். அது இருக்குன்னா தான் நான் ஒரு பக்கம் ஃபர்ஸ்ட் ரிலாக்ஸாவே இருந்தேன், கடந்துடலாம் இதை. அவங்க சப்போர்ட் இல்லைன்னா என்னால் இது பாசிபிளே கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து அந்த தனிமையில் இருக்கிறவங்கள வந்து மர்ஜ் பண்ணி அந்த கஷ்டம், எங்கள் அக்கா பேசணும், மாமா அக்கா பசங்க சொந்தக்காரர் தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. அவங்களுமே வந்து எங்கள் ஃபேமிலியுமே சொல்கிறேன், ஃபேமிலியுமே வந்து யோசிச்சாங்க இவங்க செட் ஆவாங்களா, யாரு இவங்க ஃபேமிலியில் அதாவது அக்காங்க அம்மா எல்லாருக்குமே புதுசாக என்ன பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த பொண்ணுக்கு என்னடா உனக்கு பிடிச்சதா அப்படி தான் யோசிப்பாங்க. அவங்க சைடில் பார்க்கும்போது அப்படி தான் யோசிப்பாங்க. ஸோ வந்து நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை, பேசுகிறது, பழகிறது, அவருக்கு ஒன்றுனா நான் பார்க்குறதும் இல்லை எனக்கு ஒன்றுனா அவர் வந்து சப்போர்ட்டாக நிற்கிறதும், இது வந்து அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சது.
ஒருத்தர் இவங்க தான் கரெக்டாக இருக்கணும், வேற யாராலையும் இருக்க முடியாது அப்படின்ட்டு. நான் சொல்லி புரிய வைப்பேம்மா, இது போல் வீட்டில் என்ன பிரச்சனை நடந்தாலுமே சரி நீ கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிட்டு போயிடு, நான் இருக்கேன் உனக்கு. அது ஓப்பனாக சொல்லிட்டாங்க. லவ் பண்ணும் போதே வந்து எங்கள் அம்மா டிஃபன் கடை வச்சுருக்காங்க, அவங்க ரொம்ப வருஷமாக வச்சுருக்காங்க, நீ வந்து என்னால் முடியாது செய்ய மாட்டேன் அப்படிலாம் நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. காலையில் எவ்ரிடே 5:30 5 o'clock எழுந்தணும். ஓகே ஒன்றும் பிரச்சனை இதில் என்ன இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் எழுந்துக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. நம்ம சொல்லிட்டோம் லவ்வுக்காக என்ன வேணா சொல்லியாச்சு. ஒரு 6 மணி 7 மணிக்கு எழுந்துக்கிற ஆளு போய் நான் 5 மணிக்கா ஐயோ அது மிட் நைட் ஆச்சே அப்படிலாம் யோசிச்சோம். இப்போ அது உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்ல நீங்க படிக்கிறப்போ அப்ப வந்து நம்ம திருப்பி டிஃபன் கடையில போய் நம்ம வேலை பார்க்கணுமா, அந்த மாதிரி விஷயங்கள் நீங்க ஃபேஸ் பண்ணதோ இல்ல வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதோ அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? உங்க வீட்ல ஆப்வியஸ்லி சொல்லிருப்பாங்கல்ல, அது மாதிரி ஏதாவது? ஐயோ எங்க வீட்ல சொன்னது இல்லையா? அப்படிலாம் சொல்லவே மாட்டாங்க. அதுவும் கடை அதெல்லாம் வந்து விட்டுறவே கூடாது, அவங்க அவங்க இல்லனாலுமே நீ நடத்தணும் தான் இப்போ வரைக்கும் சொல்லிட்டு வந்து இருக்காங்க. அம்மா முடியலாம் நீ நீ நடத்து, நடத்து. அப்படிதான் இப்பவுமே சொல்லுவாங்க. இல்ல யூடியூப்ல நல்லா தான் போயிட்டு எங்க இருக்கு. வீட்ல அது யாருமே அது ஒரு வேலையாவே அம்மா நீ செய்யற வேலைமா அது உன் வேலை அப்படிதான் பேசுவாங்க. ஸோ யாரும் அதை வந்து குறையாவோ இல்லை வந்து இது இப்படி நீ போய் செய்யலாமா, நான் இன்னமும் அதை செஞ்சுட்டு தான் இருக்கேன், என்னை யாரும் அதை பார்த்து தாங்க எல்லாருக்கும் என்ன பிடிச்சி. கண்டிப்பா இல்ல அப்போ எப்படி நான் அதை விட முடியும்? அதுவும் இல்லாம அது அவங்க அவ்வளோ வருஷமா உருவாக்கி வச்சிருக்காங்க. அது ஒரு அது லேபிள் நான் மேம். ஒரு செகண்ட் போயிட்டு நான் இல்ல 40 வருஷம் லேபிள் மேம். நம்ம கிராமத்துல இருக்கும்போது ஏன் கடை பேர் என்ன ஏதாவது சொல்லுவாங்கல்ல, அந்த அக்கா கடை அந்த மாதிரி ஏதாவது? அதெல்லாம் எதுவும் கிடையாது. அப்படிலாம் இல்ல. அப்பா பேரு கோதண்டன் மேம். அப்பா பேரு தான் அங்க பிராண்டே. கடைக்கு பேரே கிடையாது. பேரே கிடையாது மேம். அப்பா இருக்கும் போதே அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து பண்ணது தான் அது. அப்பா இருந்துட்டாங்க நடுவில், ஆனால் அவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணது தான். அதுக்கப்புறம் அம்மா சிங்கிள் பேரண்டாக கண்டினியூ பண்ணாங்க. இன்றைக்கே இவங்க கண்டினியூ பண்ணுறாங்க பிராண்ட்லாம் இல்லை. ஆனால் அந்த வில்லேஜில் அந்த அட்மாஸ்பியரில் அது அப்படியே எங்கே போனாலும் என்ன இந்த கடையில் மெயின்லேயே இருக்கிறனால இங்கே சாப்பிட்றலாம் கம்மி. இப்போ 20 ரூபாய்க்கு டிஃபன் இன்னைக்கு நம்ம வீட்டில் இன்றைக்கும் அதுதான் மேம். 20 ரூபாய்க்கு தான் டிஃபனு. அப்படியா? 20 ரூபாய்க்கு டிஃபனு. அப்படி இருக்கும்போது அது பழகிடுச்சுனால அந்த லேபிளை நீ கிரியேட் பண்ணிட்டாங்க அம்மா. அந்த லேபிள் இப்போ எனக்கு வந்துச்சு, கவியக்கா இட்லி கடை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லுவாங்களே, நான் உங்க இட்லி கடை இந்த அக்கா இட்லி கடைக்கு போனா அம்மாவும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க, கவியக்கா இட்லி கடை அப்படின்ட்டு. யூடியூபர் கடைன்னு கூட சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆமா. இப்போ நம்ம ஊர்ல லேபிள் யூடியூப் ஸ்டார்ட் பண்ண புதுசுல நீங்களே சொல்லியிருப்பீங்க வந்து ஏன் வந்து இப்போ இட்லி கடை வச்சுருந்தா அதை மட்டும் பார்க்க வேண்டியது, எதுக்கு இவங்க யூடியூப் வராங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட அது பேசுறாங்க. நிறைய மேம் கேலி கிண்டல்லாம் எக்கச்சக்கமா இருக்கு என்னமோ மேம். சொல்றாங்களே, என்ன என்னமோ சொல்றீங்க? சொல்லிட்டு இருப்பாங்க, இவங்களுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படின்ட்டு. இப்போ நான் வீடியோ எடுப்பேன் மேம். இப்போ நான் தான் எடுக்கக்கூடிய ஆளு. இவங்க எதுவுமே ஸ்டார்டிங்ல வேற என்ன பண்ண முடியும், அதுல இருந்து காசு எதுவும் கிடையாது, பேக்கப் கிடையாது. நான் வேலைக்கு போனோம் எல்லாம் நம்ம வீடு மெயின்ல மேம். வில்லேஜ்னா உங்களுக்கு தெரியும், எப்பவுமே நம்ம சார் இருந்துட்டே இருப்பாங்க நம்மளுக்கு. நம்ம வீடு ஆப்போசிட்லயே அப்படியே எப்பவுமே ஒரு 10-20 பேர் உட்கார்ந்து தான் இருப்பாங்க. எப்பவுமே நம்ம வீடு மெயின்ல இருக்கு. அதுதான் அப்படி இருக்கும்போது நான் போய் இண்டிவிஜுவலா போன் எடுத்துட்டு போய் நீ பேசுமா ஸ்டார்ட் அப்படின்னும் போது எல்லாரும் என்ன பார்ப்பாங்க, என்னடா தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்கான். ஒரு டேக் போகுது, 2-3 டேக் போகும்போது எனக்கே ஒரு மாதிரி கூச்சமா இருக்கும் எல்லாரும் பாக்குறது. அது மாதிரி எல்லாம் நிறைய அனுபவப்பட்டிருக்கோம். பின்னாடி எல்லாம் பேசியிருக்காங்க மேம். இதெல்லாம் சும்மா இதெல்லாம் வந்து உருப்படாது நிறைய சொல்லிருக்காங்க மேம். யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுக்கா இதெல்லாம் வந்து உருப்படாது. ரிலேஷன்லயுமே சொல்லிருக்காங்க. எங்களுக்கு அதுக்கே வந்து இந்த மாதிரி சொல்றாங்கலாம் சொல்லி இதெல்லாம் தேவையில்லாத வேலை, கண்டிப்பா ஏதாவது ஒரு பிரச்சனையில போய் முடிய போகுது, இதுல என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா நான் ஸ்ட்ராங்கா நிப்பேன் மேம். எங்க அண்ணங்களே வந்து என்கிட்ட கேட்டாங்க. இப்போ எல்லாரும் சொல்லும் போது எங்க அண்ணங்க வந்து என்கிட்ட கேட்பாங்க, எதுக்கு இதெல்லாம் எல்லாரும் இந்த மாதிரி சொல்றாங்கன்னும் போது இவங்க கிட்ட கேட்டாங்க இந்த மாதிரி சொல்றாங்கன்ட்டு. அப்போ வந்து இவர் என்ன சொன்னார்னா, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்கல்ல, இனிமே என் பொறுப்பு, எது வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். அப்படியே அமைதியாயிட்டாங்க. சரிப்பா இனிமேல் நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படியே பேலன்ஸ் ஆகிடும். ஒரு கட்டத்தில் நம்ம அந்த சில்வர் ப்ளே பட்டன் வாங்கும் போது தான் மேம் எனக்கு வந்து கோல்டு பட்டன் கூட அவ்வளவா தெரியல. அந்த சில்வர் பட்டன் வாங்கும் போது செம்ம சந்தோஷமா ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னு தோணுச்சு. நீங்க சொன்னீங்கல்ல ஃபர்ஸ்ட் டைம் அந்த சில்வர் ப்ளே பட்டன் வாங்குறப்பே அவ்வளோ ஹாப்பியா இருந்துச்சு. அதை தாண்டி நாங்க நிறைய இடங்கள்ல வந்து உங்களை சீஃப் கெஸ்டா கூப்பிடுறதா இருக்கட்டும், உங்களை வந்து அவார்ட் ஷோஸ் கூப்பிடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்குறோம். அதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அந்த மாதிரி ஒரு நம்மளை மதிச்சு நம்மளை வந்து ஒரு இடத்துக்கு வந்து சீஃப் கெஸ்டா கூப்பிடுறாங்கன்றதுல எப்படி இருந்தது உங்களுக்கு? அது எப்படி இருந்ததுன்னா, சின்ன வயசுலேருந்து எந்த ஒரு மேடையும் ஏறினது கிடையாது, எந்த ஒரு அவார்டு ப்ரைஸ் எதுவுமே வாங்காத ஒரு கிராமத்துலேருந்து வந்த பொண்ணு இன்றைக்கி அவ்வளோ பேர் முன்னாடி நின்று பேசுவதை கேட்குறாங்க, கூப்பிடுறாங்கன்னு நினைக்கும் போது அது வந்து எனக்கு அதை வந்து வார்த்தையால் சொல்ல முடியாதுல்ல. அந்த சந்தோஷத்தையும் நம்ம என்னவோ ஒன்று பண்ணியிருக்கோன்றதையும் வார்த்தையால் சொல்லவே முடியாது. ரொம்ப பெரிய ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன்.
இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இவர் கீழே நிற்பாரு, நான் மேலே போய் நிற்கும் போது அது எனக்கு ஒரு மாதிரி என்ன அதை சொல்லவே முடியாதுங்க அந்த வார்த்தை. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நீங்க பண்ற எல்லா விஷயங்களுக்கு பின்னாடியுமே வந்து உங்களுக்கு பேக் போனா இருக்காது உங்க ஹஸ்பண்ட் தான். அவர் உங்க லைஃப்ல எவ்வளவு இம்பார்ட்டன்ட், எந்தெந்த இடத்துலலாம் வந்து இவர் இல்லைன்னா இதெல்லாம் நான் எதுவுமே பண்ணிருக்கவே மாட்டேன்னு இருக்குல்ல, எவ்வளவு இம்பார்ட்டன்ட் ஜெகன் உங்க எதுவுமே லைஃப்ல? பண்ணியிருக்க மாட்டேனே, எதுவுமே பண்ணியிருக்க மாட்டேன் எல்லா விஷயத்துலையும். அதான் சொல்லுவாங்கல்ல, காலையில் எழுந்துக்கிறதுலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் என்னோட எல்லா பார்ட்லேயுமே அவர் இருக்கார். அவர் இல்லைன்னா ஜெகன் இல்லைன்னா கவி இல்லை, அப்படி தான் வரும். இது வந்து சும்மா ஒரு டயலாக்லாம் கிடையாது, உண்மை அதுதான். என்னோடய வாழ்க்கையில் ரொம்ப இம்பார்ட்டன்னா அப்பா சின்ன வயசுலேயே தவறிட்டாங்க, அம்மா தான், அண்ணங்க, இப்படி தான் என்னோட சின்ன உலகம் அது. அந்த உலகத்தில் இப்போ அம்மா வந்து ரீசெண்டாக இறந்தாங்க. அப்பா இறந்ததையே ஏற்றுக்க முடியாமல் தாங்க முடியாமல் ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ரொம்ப கஷ்டப்பட்டோம். அம்மா கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க, அதை தாண்டி அம்மா இப்போ இறந்தாங்க ரீசெண்டாக. என்னோட அப்பா அம்மா அண்ணனுங்க என்னோட சொந்தக்காரு இவங்க எல்லாத்தையும் எல்லா கஷ்டம் பிரச்சனை எல்லாத்தையுமே நான் மறக்க அடிக்கிற அளவுக்கு அவங்களோட அந்த பாசமும் அன்பும் எனக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக நின்றுது. யாரை பற்றியும் கவலைப்படாமல் இப்போ இவர் எங்கே கூப்பிட்டாலும் நான் போயிடுவேன் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு தைரியம் கொடுத்துருப்பாரு. என்ன நடந்தாலும் எதை பற்றியும் நான் இருக்கேன் உனக்கு, நான் அழவே கூடாதுன்னுவார். நீ அழவே கூடாது, நான் இருக்கேன், நீ ஏன் அழற அப்படின்ட்டு. அம்மா இருக்கும்போது வந்து என்னை வந்து சின்ன சின்ன விஷயத்தில் திட்டுவாங்க. அதுக்கப்புறம் என்னை திட்டுறதே கிடையாது. ஏன் திட்டுறது இல்லைன்னு நான் கேட்கும்போது சொன்னாங்க, இதுக்கு முன்னாடி நான் திட்டினேன்னா உங்கள் அம்மா கிட்ட நீ சொல்லுவேன், ஆனால் இப்போ நீ சொல்கிறதுக்கு உனக்கு நீ யார்கிட்டையும் போய் சொல்ல மாட்டேன், ஸோ வந்து உன்னை நான் தானே நல்லா பார்த்துக்கணும். அந்த வார்த்தை வந்து யாரும் சொல்லுவா, யாரும் சொல்ல மாட்டாங்க, நான் தான் உன்னை பார்த்துக்கணுன்றது. ஸோ வந்து இன்னும் அதிகமாச்சு எனக்கு அன்பு. இவர் இல்லாமல் நம்ம இருக்க முடியாது. அம்மா அப்பா 2 பேரையும் சேர்த்து வச்ச ஒரு மொத்த உருவமாக நம்ம பார்க்குறோம். ஃப்ரெண்டுங்கிட்டையும் நான் பேச மாட்டேன். ஸோ ஃப்ரெண்டும் இவர் தான், லவ்வரும் இவர் தான், ஹஸ்பண்டும் இவர் தான், அப்பா அம்மா எல்லாமே இவர் தான். ஸோ நீங்க எப்படி பார்க்குறீங்க? எமோஷனல் பேசிட்டாங்க மேம், வேற எமோஷனல் ஆயிடுச்சு, எமோஷனலாக இருக்கும். எமோஷனலாக இருக்குன்னு அவங்க கிட்ட சொன்னோம். இல்லை உங்களுக்கு எப்படி இருக்குது இதெல்லாம் கேட்குது? உங்கள் ஒய்ஃப் வந்து அவங்க உலகமே நீங்கள் தான் அப்படின்றாங்க. ஸோ ஆக்சுவலி நீங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்களா அவங்களுக்காக? இப்போ அவங்களுக்கு இப்போ யாருமே இல்லாத போது நம்ம அந்த ஒரு தைரியம் ஃபஸ்ட்டு கொடுக்கணும் மேம். ஒரு ஆள் நம்ம இருக்கும்போது அவங்க என்ன ஒரு இதுவாக இருந்தாலும் நம்ம போய் நிற்கணும், நான் இருக்கேன். இந்த உலகத்தில் நிறைய பேர் சொல்லாத விஷயமே இதுதான் மேம். நீங்கள் யார் கவலையில் இருந்தாலும் சரி, கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, கூட போய் ஒருத்தர் நின்று நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன், உன்னை எதுவுமே ஃபீல் பண்ணாத, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு நம்ம அவங்க கூட நின்னாலே அவங்க செய்ய வேண்டியதும் செஞ்சுருவாங்க, எக்ஸ்ட்ராவே செய்வாங்க மேம். இங்கே நிற்கிறது தான் ஆள். எனக்கு பேச இப்படிலாம் நான் பேசுவேன்னு எனக்குமே தெரியாது. அவர் சொல்லுவார், நீ மாஸ்டரா, நீ டேலண்ட், நீ பேசுவ அப்படி ஒரு அது சொல்லும் போது எனக்கு உண்மையில் நம்ம அப்படி நல்லா பேசுவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரும். அதே மாதிரி அவர் எதுக்குமே அழமாட்டார். எனக்கு வந்து சின்னதாக இந்த சென்டிமெண்ட் படம் பார்த்தாலே அழ வந்துடும். அந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட்டான ஆள் நான். ஏதாவது சின்ன விஷயம் பார்த்தாலும் அழுதுடுவேன். பட் வந்து அவர் அழவே மாட்டார். ஆனால் ஃபஸ்ட் டைம் அழுது நான் எங்கள் அம்மாவை பார்த்து, அம்மா எல்லாம் நான் அழும்போது எனக்காக அவர் அழுது நான் பார்த்ததே கிடையாது. லவ் பண்ணும்போதும் சரி, கல்யாணம் ஆனதுக்கப்புறமும். அப்போ அவர் அழும்போது அப்போ எனக்கு புரிஞ்சுது அவர் என் மேலே எந்த அளவுக்கு ஒரு அன்பு வச்சுருக்கார். மாமியார் இறந்தா அழுவாங்க, இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அந்த வெளிக்காட்டுற அளவுக்கு அழமாட்டாங்க. ஸோ அவர் அழும்போது எனக்கு அது அப்போ புரிஞ்சுது. ஸோ ரொம்ப நம்மளை நேசிக்கிறாரு. ஆனால் நீங்கள் வந்து லைஃப்பில் கண்டிப்பாக யோசிச்சு பார்த்துருப்பீங்களே, ஏன்னா நீங்கள் தான் நிறைய இடங்களில் வேண்டான்னு சொன்னீங்க, இந்த கல்யாணம் வேண்டாம், அதுவுமே ஒரு காரணம், உங்கள் சைடு கரெக்டான காரணம் தான். ஆனால் நீங்கள் யோசிச்சு பார்த்துருப்பீங்களே, நல்ல வேலை வந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், ஒரு வேளை நம்ம மிஸ் பண்ணியிருந்தா, அந்த மாதிரிலாம் யோசிச்சிருக்கீங்களா? நிறைய டைம் நானே சொல்லுவேன், நீங்கள் உங்களை தவிர வேறு யாராவது இந்த இடத்துல இருந்தால் நான் இப்படி ஒரு லைஃப் வாழ்ந்துருப்பேனான்னு எனக்கு தெரியல. வசதியாக இருந்திருப்பேன், நல்லா அது வேற. ஆனால் ஏதோ ஒரு நிம்மதி இருக்கும்ல, அந்த நிம்மதியை நான் இழந்திருப்பேன். ஏதோ ஒரு மன கஷ்டம் எனக்கு இருந்துகிட்டே இருந்திருக்கும், அது நான் சாகுற வரைக்கும் இருந்திருக்கும். இவர் இருந்ததுனால தான் என்னோடய லைஃப் வந்து ஃபுல்ஃபில் ஆகி. அது இன்னும் அவங்க ஃபேமிலியிலேருந்து நிறைய பேர் சொல்லும் போது, என் ஃபேமிலி சொல்லும் போதும் அது இன்னும் ஒரு நம்ம கேட்கும் போதே ஒரு இதுவாக இருக்கும். கரெக்டாக சேர்ந்துருக்காங்க அப்படின்னும் நீ இப்படி இருக்கும்போதுனால தான் நீ இப்படி இருந்திருக்க கவி, இங்கே அவங்க சொல்லுவாங்க அவங்களே, அவங்க ஃபேமிலியிலே. அப்போ ஒன்றும் போது நமக்கு இன்னும் பரவாயில்ல, நம்ம கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம். இப்போல்லாம் வந்து அந்த யூடியூப் யாரெல்லாம் பின்னாடிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்களா மேம், இதெல்லாம் தேவையில்லாத வேலை, இதெல்லாம் ஏன் பண்ணேன்னு ஃபேமிலியே சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்க அதெல்லாம் வந்து அழகாக இருக்குது, இது இப்படி சேஞ்ச் பண்ணா என்னெல்லாம் சொல்லுவாங்க, ஐடியா கொடுப்பாங்க. என்னெல்லாம் சொல்லுவாங்க?
அதான் நான் பேசுறது, நீ அங்க நின்னு பேசியிருக்கலாம், இப்படி பேசியிருக்கலாம், நீ இந்த ட்ரெஸ் போட்டிருக்கலாம், இந்த saree கட்டியிருக்கலாம். இன்னைக்கு இந்த கோவிலுக்கு போ, ஃபெஸ்டிவல் வந்தா சொல்லுவாங்க, இப்போ கோலங்கள் வருது, இப்போ மார்கழி மாசம்னா கோலம் இது போடு கவி, எல்லா வீடியோவும் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, ஐடியாஸ் கொடுப்பாங்களா? வீடியோ அனுப்புவாங்க, இந்த வீடியோ பாரு, இது போயிட்டு இருக்கு ட்ரெண்டா, இந்த பாட்டு பாரு ட்ரெண்டா போயிட்டு இருக்கு, ஐடியா எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் கூட நானும் கனெக்ட் ஆயிடுவேன், கூட சேர்ந்து அவங்களும் நடிக்க வருவாங்க, நானும் வரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நடிக்கலாம். Aha, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. MCR Pure Cotton Club, formals and casual shirts. பன்னீர்னா Milky Mist, only Milky Mist.